ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேன். ஸோ எங்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்த பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன். பஸ் வந்துருச்சு. ஒரு வழியா வந்தனா பஸ்ஸில் ஏறி வந்தனா ஜன்னல் சீட்ட புடிச்சு வந்தனா உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறமா நல்லா காத்தோட்டமா உட்காந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ராவல். உட்காந்தா போதுமா? டிக்கெட் எடுக்கணும்ல. அதுக்கப்புறமா கண்டக்டர்ட்ட டிக்கெட்டும் வாங்கி எடுத்தாச்சு. எடுத்து பத்திரமா வச்சுட்டு கிளம்பியாச்சு. நான் எந்த தியேட்டருக்கு போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கிற ஃப்ரேம் சினிமாஸ் அப்படின்னு அந்த ஒரு தியேட்டருக்கு தான். போனேன். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட்ட காமிச்சுட்டு உள்ள போயாச்சு. டிக்கெட் காமிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில நிக்கும்போதே சரியான கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். லீக்கான படத்துக்குலாம் யார் வருவா? அப்படின்ற மாரி யாரோ கேட்டாங்க. பட் கூட்டம்ன்றதே ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஃபுல்லாவே தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் கூட்டம்ன்றது அலமோதுச்சு. அந்த கூட்டத்திலயும் நடந்ததுன்னா உள்ள போயிட்டேன். ஒரு வழியா உள்ள போய் படத்த பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்தாச்சு. அந்த வகையில படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லணும் அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மமிதா பூஜியான்றதுக்கு அப்புறமா விஜய் அவர்களுடைய அந்த எமோஷனல் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுக்குள்ளே கொண்டு போனாங்க. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா கூப்சம்சம் ஆகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா விஜய் அவருடைய ஃபைட் சீன் சொல்லவே தேவையில்ல. அவருடைய நடிப்பு எதை பத்தி சொல்ல தேவை கிடையாது. அவர் வந்து இனிமேல் நடிக்க போறதும் கிடையாது. அந்த வகையில அச்சினோத் அவர்கள் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே எழுதியிருந்தாரு. சூப்பரா ஒர்க் ஆனிச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா போனுச்சு. மமிதா பூஜியோட நடிப்புன்றதுக்கு அப்புறமா பூஜா ஹெட்டன் அவர்கள் ப்ரோமோ பார்க்குற வரைக்கும் இவங்க தண்ணி கேன் போற மாதிரி தான் வருவாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். பட் ஆனால் பரவாயில்ல. ஒரு சில யூசிங்கான விஷயங்களுக்கு தான் அவங்கள வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் யூசிங்கா தான் இருந்தாங்க. அண்ட் மெயினா சொல்லணும் அப்படின்னா நம்ம அனிருத்தோட பிஜிஎம் வேற மாதிரி தலைவன் வேற மாதிரி செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறமா பிளாஸ்ட் தளபதி கச்சேரி சாங் சும்மா வேற மாதிரி தியேட்டர்ல வெறித்தனமா இருந்துச்சு. அதுல லாஸ்ட் ஒரு 1 minutes 30 seconds நினைக்கிறேன். சும்மா பிளாஸ்ட் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாரு. நம்ம விஜய் அவர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா டான்ஸ் போட்டு ஸ்டெப் போட்டு வெறித்தனமா கொண்டு போயிட்டாங்க. அது வேற மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு தான். அது சூப்பராகவே போட்டிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. தியேட்டர்லேயே செம்மையா ஒர்க் ஆனிச்சு. எல்லாருமே கத்தி ரொம்பவே செலிப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கப்புறமா இந்த படத்துல நிறைய அரசியல் கருத்துக்களை உள்ள வச்சிருக்காங்க. அது ஒன்றும் டிஎம்கே அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய இது ஓப்பனாகவும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் என்ஜாய் பண்ற மாதிரியும் அதுக்கப்புறமா கவனிக்கிற மாதிரியும் நல்ல விஷயங்கள்லாம் நல்லா உள்ள வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வேற மாதிரி ஒர்க் ஆனிச்சு. அண்ட் இதுக்கப்புறமா இன்ட்ரோல் பிளாக் வேற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆனிச்சு. அந்த அளவுக்கு ஒரு கூஸ் வம்சமா செம்மையா இருந்துச்சு அந்த இன்ட்ரோல் பிளாக். தரமான இன்ட்ரோல் பிளாக். தரமான எண்டிங், தரமான என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பேக் டு பேக் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தரமா வச்சுட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று ஃபைட் மாஸ்டர் பிரிச்சு விட்டாரு. வேற மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு ஃப்ரேமும். அண்ட் இதுக்கப்புறமா விஜய் அவர்கள் தரையில பேசினது, அதாவது விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாரோ அங்கங்க பேசினது எல்லாமே படத்துக்குள்ள வருது. என்னடா தரையில பார்த்தாலும் திரையில வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பேசலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருப்பாரு போல இருக்கு. பட் படம் லேட்டா ரிலீஸ் ஆகிறதுனால தரையில பேசுறதெல்லாம் திரையில வருது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நிறைய டயலாக் விஜய் அவர்கள் வெளிவட்டாரத்தில் பேசினதே உள்ள இருக்குது. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகேன்ற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா ஃபன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ரைட் அப்படியே இன்டர்வல் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல உட்காருன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் முழுக்க ஃபீடா தான் போகும். டாப்ல டாப் கீர் போட்டு வெறித்தனமா அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. இவ்வளவு ஸ்பீடா போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம்லாம் ரொம்பவே ஸ்பீடா போனுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சூப்பரான ஒரு ஆக்ஷன் பிளாக்டா செம்மையா கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு பிடிச்சது அப்படின்னா தளபதி வெற்றி கொண்டான் சீன் தான். சூப்பரா செதுக்கி இருந்தாரு நம்ம அச்சுநாத் அவர்கள். செம்மையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிளாஷ்பேக்கை இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. நம்ம விஜய் அவர்களுடைய படங்கள்லேயே இந்த மாதிரி மாசா காட்டுற எல்லா பிளாஷ்பேக் சீனையும் சின்னதா வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிகில் படத்துல அந்த ராயப்பன் கேரக்டர் ரொம்பவே சின்னதா வச்சிருப்பாங்க. பட் ஆனால் லுக் எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் ரொம்பவே கம்மியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துல தளபதி வெற்றி கொண்டானா மாசா காமிச்சிருக்காங்க. பட் ரொம்பவே சின்ன கேரக்டரா சின்னதா முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. மற்றபடி அவரோட நடிப்பு வேற மாதிரி இருந்துச்சு. செம்மையா செலிப்ரேட் பண்ற அளவுக்கு மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் அவர்கள் வில்லன். வேற மாதிரி இருந்துச்சு. இவர் சின்ன வில்லன், அதுக்கப்புறமா பெரிய வில்லனா பாபி தூவில போட்டு வேற மாதிரி பண்ணிட்டாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல 2-3 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் செம்மையா ஒர்க் ஆனிச்சு. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில பேர்லாம் உள்ள இறக்கியிருந்தாங்க. யாரா அவங்கலாம் புதுசா வந்துட்டு போறாங்கன்ற மாதிரி கேமியோவா போயிட்டு வந்துச்சு. பட் பரவாயில்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சிச்சு. படமும் முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்ல படம் தான். ஒன் வாட்டி தியேட்டர்ல போய் பிளாஸ்ட்னு கொண்டாடுற மாதிரியான ஒரு படம் தான். மக்களுக்கு கருத்து சொல்ற அளவுக்கு இருக்கு. படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சூப்பரா எடுத்து சொல்லியிருந்தாரு நம்ம அச்சுநாத் அவர்கள். சொல்லியிருந்தாரு லாஸ்ட் அரை மணி நேரம் நல்ல ஒரு கருத்துள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன மாதிரியே நல்ல கருத்துள்ளதா இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதை பத்திலாம் நம்ம அப்புறமேல் பேசுவோம். அந்த வகையில் அதெல்லாம் சூப்பரா எடுத்து போற போக்குல சொல்லிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நெல்சன் அட்லி லோகேஷ் இவங்க வர சீனும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமா படமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அச்சுநாத் அவர்கள் நல்லா செஞ்சிருந்தாரு. தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கும்போது ரொம்பவே சோகமா இருந்துச்சு. தேட்டர் விட்டு வெளில வரும்போது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா படம்ன்றதே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரிட்டு ஓரளவு படம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும். போய் தேட்டர்ல பாருங்க. பிளாஸ்ட்னு கொண்டாடுங்க. சூப்பரான ஒரு படம். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிச்சு. இன்னும் ஒரு 2-3 வாட்டியாவது பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு படம்ன்றதே சூப்பரா தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளவுதான் கைஸ், vlog அவ்வளோ முடிஞ்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கும் நான் அந்த பஸ்ல வந்துட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது இந்த படத்த பார்த்துட்டீங்களா? ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட ரிவ்யூ எதனா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.